அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏற்கனவே அணுசக்தி திட்டம், பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார தடைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகாலமாக கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன. இப்படி இருக்கும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள கடுமையான எச்சரிக்கைகள் ஈரான் அமெரிக்க மோதல் மீண்டும் எந்த திசையில் செல்லப்போகிறது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமெனில் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்பதே டிரம்பின் கடுமையான நிலைப்பாடாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்காவின் முக்கிய இலக்கு ஈரானிடம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலைப்பாடுகள் வெறுமனே இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் கருத்து வேறுபாடாக மட்டும் பார்க்கப்படவில்லை. மத்திய கிழக்கின் பாதுகாப்பு, உலகளாவிய எரிசக்தி விநியோகம், சர்வதேச கடல் போக்குவரத்து மற்றும் எண்ணெய் விலைகள் ஆகியவற்றிலும் இதன் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால் ஹோர்முஸ் நீரிணை இந்த மோதலின் முக்கிய மையமாக மாறியிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இருதரப்பு ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தன. இதனால் நீண்டகாலமாக நீடித்து வந்த பதற்றம் தற்காலிகமாக குறையும் என்ற நம்பிக்கை சர்வதேச அளவில் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அந்த அமைதி நீண்டகாலம் நீடிக்கவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பான பிரச்சினை மீண்டும் தீவிரமடைந்ததை தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக முன்பு எட்டப்பட்டிருந்த இடைக்கால புரிந்துணர்வு பலவீனமடைந்தது. மேலும் அணுசக்தி திட்டம் உள்ளிட்ட பல முக்கியமான பிரச்சனைகளுக்கு 60 நாட்களுக்குள் தேர்வு காண வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டிருந்த காலக்கெடுவும் நிறைவடைந்துள்ளது. ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் முன்னேற்றம் ஏற்படாததால் இரு நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கையின்மை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் உடனடியாக போரை நிறுத்தி சரணடைய வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியிருப்பது அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை அணுகுமுறை கடுமையான நிலைப்பாட்டை நோக்கி நகர்கிறது என்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. ஈரானை பொறுத்தவரையில் இது வெறுமனே அணுசக்தி விவகாரம் மட்டுமல்ல, தனது இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய செல்வாக்கு ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு ஈரான் தனது நிலைப்பாட்டை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. அமெரிக்காவினுடைய அழுத்தத்திற்கு நிபந்தனையின்றி சரணடைவது என்பது ஈரானுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கக்கூடும். இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையின் முக்கியத்துவம் இந்த மோதலை இன்னும் சிக்கலானதாக மாற்றியுள்ளது. பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் முக்கிய கடல்வழி பாதையாக இந்த ஹோர்முஸ் நீரிணை விளங்குகிறது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் இந்த நீர்வழிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது. இந்த பாதையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும் பட்சத்தில் அதன் தாக்கம் மத்திய கிழக்கு நாடுகளை தாண்டி உலகினுடைய பல பகுதிகளுக்கும் சென்றடையக்கூடும். இதன் காரணமாகவே ஹோர்முஸ் நீரிணையை சுற்றி ஏற்படும் ஒவ்வொரு பதற்றமும் சர்வதேச சந்தைகளால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. கப்பல் போக்குவரத்து தடைப்படும் அல்லது பெருமளவில் குறையும் சூழ்நிலை உருவானால் எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படலாம். அதன் தொடர்ச்சியாக எண்ணெய் விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உலக பொருளாதாரம் ஏற்கனவே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில இதுபோன்ற ஒரு புதிய நெருக்கடி பல நாடுகளுக்கும் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த சூழ்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் சீரமைப்பது தொடர்பாக ஓமன் மற்றும் ஈரானுக்கிடையே தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. ஓமன் ஏற்கனவே மத்திய கிழக்கின் பல்வேறு தரப்புகளுக்கு இடையிலான தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தைகளில் முக்கியமான பங்காற்றிய நாடாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்திலும் ஓமனின் ராஜதந்திர முயற்சிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆனால் மறுபுறம் அமெரிக்கா மீண்டும் ஒப்பந்தத்தின் அனைத்து விதிகளையும் நடைமுறைப்படுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியாது என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் நீரிணையை திறப்பது என்பது வெறுமனே கடல் போக்குவரத்து தொடர்பான முடிவாக இல்லாமல் அமெரிக்காவுடனான பரந்த அரசியல் மற்றும் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளுடன் இணைக்கப்பட்டிருப்பது தெளிவாகிறது. இது பிரச்சனையை மேலும் மேலும் சிக்கலாக்குகிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானிடம் சரணடைய வேண்டும் என்று அணு ஆயுதம் தொடர்பான எந்த ஒரு வாய்ப்பையும் முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. மறுபக்கம் ஈரான் அமெரிக்கா முதலில் ஒப்பந்த
ஒப்பந்தத்தின் விதிகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோருகிறது. இருதரப்பினரும் தங்களது நிலைப்பாடுகளை மாற்ற தயங்கும் நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது கடினமான ஒன்றாக மாறியிருக்கிறது. மேலும் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்ததால இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஈரானின் நிலைப்பாடு தற்காப்பு அணுகுமுறையில் இருந்து தாக்குதல் நடவடிக்கையாக மாறக்கூடும் என்று சொல்லி ஈரான் தரப்பில் இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கை சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு சிறிய சம்பவமே பெரிய பிராந்திய மோதலுக்கு வழிவகுக்கும் அபாயம் உள்ளது. கடற்படை கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் அதிக அளவில் பயணிக்கும் மிக முக்கியமான பகுதியில் இந்த பதற்றம் அதிகரித்தால் தவறான கணிப்புகள் அல்லது எதிர்பாராத சம்பவங்கள் கூட இருதரப்புக்கும் இடையே நேரடி மோதலை உருவாக்கக்கூடும். இதனால் தற்போது உலக நாடுகளில் கவனம் இரண்டு முக்கிய அம்சங்களின் மீது திரும்பியிருக்கிறது. முதலாவது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதும், இரண்டாவது, ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மீண்டும் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்புமா என்பது. இங்கு ராஜதந்திரத்தின் முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது. இருதரப்பினரும் தங்களது கடுமையான நிலைப்பாடுகளை மட்டும் தொடர்ந்தால் மோதல் மேலும் தீவிரமடைய வாய்ப்பிருக்கிறது. அதேவேளை மூன்றாம் தரப்பு நாடுகளின் மத்தியஸ்தம், ரகசிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் இடைக்கால ஒப்பந்தங்கள் மூலம் பதற்றத்தை குறைக்க முடியும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. பாகிஸ்தான், ஓமான் போன்ற நாடுகள் இத்தகைய முயற்சிகளில் முக்கிய பங்காற்றக்கூடிய நாடுகளாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் நேரடி தொடர்பு சாத்தியமில்லாத சூழ்நிலையில் மூன்றாம் தரப்பு நாடுகள் இருதரப்பிற்கும் இடையே செய்திகளை பரிமாற்றிக் கொள்வதற்கும் குறைந்தபட்ச நம்பிக்கையை உருவாக்குவதற்கும் உதவக்கூடும். இருப்பினும் அணுசக்தி விவகாரம் இந்த முழு பிரச்சனையிலும் மிகப்பெரிய தடையாகவே உள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்கானது என்றும் ஈரான் கூறி வந்தாலும் அதன் அணுசக்தி திறன்கள் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளி நாடுகள் நீண்டகாலமாக கவலை தெரிவித்து வருகின்றன. இதனால் அணுசக்தி நடவடிக்கைகள் தொடர்பான கண்காணிப்பு, கட்டுப்பாடுகள் மற்றும் உத்தரவாதங்கள் போன்றவை எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் முக்கியமான இடத்தை பெறுகின்றன. அதே நேரத்தில் ஈரானை முழுமையாக அழுத்தத்திற்கு உட்படுத்தும் அணுகுமுறை எதிர்பாராத விளைவுகளை உருவாக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. பொருளாதார கேள்வியும் எழுகிறது. பொருளாதார மற்றும் ராணுவ அழுத்தம் அதிகரித்தால் ஈரான் தனது நிலைப்பாட்டை மேலும் கடுமையாக்கும் வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் ஹோர்முஸ் நீரிணை போன்ற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் இந்த மோதலின் அழுத்தம் செலுத்தும் கருவிகளாக மாறக்கூடும். ஆகவே தற்போதைய சூழ்நிலையில் இருதரப்பினருக்கும் முன்னிற்கும் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் தங்களது பாதுகாப்பு மற்றும் அரசியல் நலன்களை பாதுகாத்துக் கொண்டே நேரடி மோதலை தவிர்ப்பதாகும். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த பதற்றம் இரு நாடுகளின் பிரச்சனையாக மட்டுமில்ல, மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளினுடைய பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பிலும் இதன் தாக்கம் இருக்கக்கூடும். குறிப்பாக எண்ணெய் இறக்குமதியை அதிகமாக நம்பியிருக்கும் நாடுகள் இந்த ஹோர்முஸ் நீரிணையின் நிலைமையை மிகுந்த கவனத்துடன் கண்காணித்து வருகின்றன. இறுதியில் இந்த மோதலுக்கு ராணுவ தீர்வை விட ராஜதந்திர தீர்வை நீடித்த அமைதியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ட்ரம்பினுடைய இந்த கடுமையான எச்சரிக்கைகள் ஒருபுறம் தொடர்ந்தாலும் ஈரானும் தனது நிலைப்பாட்டை மாற்ற தயாராக இல்லாத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமாக மாறுகின்றன. பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றால் ஹோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்தை மீண்டும் சீரமைப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம். அதேபோல அணுசக்தி விவகாரத்தில் குறைந்தபட்ச புரிந்துணர்வு ஏற்பட்டாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை குறைக்க முடியும். ஆனால் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்து இருதரப்பினரும் தங்களது கடுமையான நிலைப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்தினால் மோதல் புதிய கட்டத்தை எட்டும் அபாயம் இருக்கிறது. இதனால் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள், ஓமனின் முயற்சிகள், ஹோர்முஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்து மற்றும் அணுசக்தி விவகாரம் ஆகியவை சர்வதேச அரசியலில் அடுத்த முக்கியமான நகர்வுகளாக இருக்கும். தற்போதைய சூழ்நிலையில இந்த உலக நாடுகள் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், பதற்றம் மேலும் அதிகரிக்காமல் பேச்சுவார்த்தை மேசைக்கு இருதரப்பினரும் திரும்ப வேண்டும் என்பதே ஆகும். ஏனெனில் ஹோர்முஸ் நீரிணையில் உருவாகும் ஒரு நெருக்கடி அதன் தாக்கத்தை மத்திய கிழக்குக்குள் மட்டும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதலில் அடுத்த சில நாட்களும் வாரங்களும் மிக முக்கியமானதாக அமைய போகின்றன. இருதரப்பினரும் போர் பாதையை தேர்வு செய்கின்றார்களா அல்லது ராஜதந்திர பாதைக்கு திரும்புகின்றார்களா என்பதில் தான் அடுத்த கட்ட நிலைமை தீர்மானிக்கப்பட உள்ளது. ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுமா? அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுமா? அணுசக்தி விவகாரத்தில் ஒரு சமரசம் உருவாகுமா அல்லது பதற்றம் மேலும் தீவிரமடையுமா? இந்த கேள்விகளுக்கான பதில்களையே தற்போது சர்வதேச சமூகம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது.